மீனாட்சி, காளிமுத்து உண்மையிலேயே உன்னையே என்னையும் விட்டு பிரிஞ்சு போயிட்டான். மீனாட்சி, பிரிஞ்சு போயிட்டான். நமக்கு இவ்வளவு தூரம் மாறுவான்னு நான் நினைக்கவே இல்லைங்க. மாமாய், எவனோ மாமான்னு கூப்பிடுறானே, ஆள் மாறாட்டம். இரு இரு பார்த்துட்டு வந்துடுறேன். மாமா, காளிமுத்து, சிவகாமி, மாமா, என் தங்கச்சி பக்கம் வந்திருக்கு. சௌரியமா இருக்கீங்களா? ஏண்டா காளி, என்னடா இது காத்திய புறக்கண்டாப்புல தங்கச்சி அழைச்சிக்கிட்டு வராதவன் வந்திருக்க? என்ன விளாவரி? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் மாமா. இது யாரு? அத்தை. யாருக்கு? உனக்குடா. போன மாசம் தான் சாஸ்திர சம்பிரதாயப்படி கழுத்துல கவத்தி கட்டி அழைச்சிக்கிட்டு வந்தேன். கும்பிடுமா அத்தைய? கும்பிடுமா? கும்பிடுமா மாமா? மூணாவது அத்தையா? ஆமாண்டா. ஆமா, நீ கல்யாணம் பண்ணிக்க போறத வீட்டுக்கு தகவலே அனுப்பலையே. நான் தான் உன்னை கேட்கிறேன், இந்த வயசுல உனக்கு கல்யாணம் அவசியமா? அப்படி கேளுங்க, புத்தி வரட்டும். அடியே கமா. என்ன கமா போட்டு பேசுற? ஒண்ணுமில்லடா, பேரு கமலம்னு நீட்டா இருந்தது, சுருக்கி கமான்னு வச்சுக்கிட்டேன். என் கல்யாண தரகுத்தோளுக்கு கிடைச்ச பரிசுடா. கேவலம் ஒரு 50 ரூபா காசுக்கு ஆசைப்பட்டு ஒரு பயகிட்ட இந்த பொண்ணு ரதி மாதிரி இருப்பா, ஊர்வசி மாதிரி இருப்பான்னு வர்ணிச்சேன். தாலி கட்டுற நேரம் வந்தது, பையன் மூஞ்ச பார்த்தான். பயந்து போய் என் கையில தாலிய போட்டு ஓடித்தான். நான் கழுத்துல கட்டி அழைச்சிட்டு வந்து வச்சிருக்கேன். என் கழுத்து அறுத்துக்கிட்டு இருக்கா. யோ, வந்த விருந்தாளிகளுக்கு முன்னால என்ன கேவலமா பேசுறியே? உனக்கு என்ன? வேண்டாம், கை நீட்டாது. என்ன இருந்தாலும் என் மாமன். ஏதோ நடக்க கூடாது நடந்து போச்சு, விட்டு தள்ளுங்க. உங்க முகத்துக்காக அவரை சும்மா விடுறேன். கிடக்கிற விடு, உன் முகத்துக்காக நான் அவளை விடுறேன். ஆமா, வந்த விஷயத்த சொல்லி. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல மாமா, என்னைக்கு இல்லாம அண்ணி சின்ன கோச்சுக்கிட்டாங்க. அதனால இதுவும் கோச்சுக்கிட்டு என்னையும் கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வந்துருச்சு. அடே காளி, அவ்வளவு தூரத்துக்கு வந்தாச்சா? மலையேறி போனாலும் இந்த மாமா இருக்கண்டா, கவலைப்படாத. நாளைக்கே உங்க அண்ணனை முன்சிப் கோர்ட்ல தாவா போட்டு அவனை கூண்டுல ஏற்றி உன் பாகத்தை தனியா பிரிக்கிறேன்டா. சும்மா கடை மாமன், ஒரு தரகு புத்தி ஒன்ன விட்டு எங்க போவோம்? ஏதோ அன்னி கோபத்துல 2 வார்த்தை பேசிடுச்சு, நானும் கோச்சிட்டு வந்துட்டேன். நாளைக்கே கோபம் தீந்துற போது நானும் வீட்டுக்கு போயிட போறேன். அதை விட்டுட்டு பாகத்தை பிரிக்கிறான். என்ன எங்க அண்ணனை உன்னால பிரிக்க முடியுமா? பொன்சாமி, பொன்சாமி, நீங்க வீட்டுல என்ன சமாச்சாரம்? இல்ல, இந்த அருவாளை கொடுத்துட்டு போவாங்க. ஏண்டா, வாங்கிட்டு போன அருவாளை திருப்பி கொடுக்கிற லட்சணமாடா இது? நான் என்னமோ ஜமீன்தார் கூப்பிட்டு அனுப்பினாரோன்னு பயந்துட்டேன். இந்தா, இப்ப நான் வரேன். ஏமாமா, எதுக்கு அப்ப பயந்து ஓடுன நீ? அதை ஏண்டா கேட்கிறேன்? இந்த ஊரு பெரிய ஜமீன்தார் கருணாகர பாண்டிய இருக்காரே, அவர் பொல்லாதவரப்பா. அவர் போய் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு வாடான்னு செலவுக்கு பணம் கொடுத்து அனுப்பினாரு. கொண்டு வந்து இந்த மாடத்துல வச்சேன். இந்த அக்கமா இருக்காளே, அதை எடுத்து கடத்தருவில கொண்டு போய் விளையாண்டுட்டான். பணம் இல்ல. இது ஜமீன்தாருக்கு தெரிஞ்சதுன்னா தோலை உரிச்சு மோகா போட்டு அடிக்கப்படுவார். மாமா, நீ ஒருத்தன் என்னமோ ஜமீன்தார ஒழிச்சு விட்டாங்க, ஜமீன்தார் கட்டி வச்சு தோலை உரிப்பாரு. கதை விடுறியா? அந்த ஜமீன்தார் யாருன்னு சொல்லு. உன் விஷயத்தெல்லாம் நான் போய் சொல்லிட்டு வரேன், பயப்படாத. கேட்ல நிக்கிறவங்க கூட பதில் சொல்ல மாட்டேங்களா? யார் வேணாலும் வரலாம் போல இருக்கு. தம்பி, ஜமீன்தார பாக்கணும்பா. நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன், ஜமீன்தார பாக்கணும். ஜமீன்தார் பூஜா, ஜமீன்தார் எங்க? ஜமீன்தார் எங்கப்பா? காதல விழுவலையா? ஜமீன்தார் தம்பி புத்தகா, ஜமீன்தார் இல்லையா? சாப்பா, ஜமீன்தார பாக்கணும்பா. ஆனா ஜமீன்தார பாக்கணும் யார் ஆளுங்க? பெரிய வீடுன்னா இப்படித்தான் இருக்கும் போல இருக்கு. ஒரு பய பேச மாட்டேங்கிறான். எல்லாம் ஊம பயிருக்கு பிறந்த பயிருக்கு போல இருக்கு. எவனா வரட்டுங்க, உடச்சு கேட்டாதான் பதில் சொல்லுவாங்க. ஏன்னா ஒருத்தன் வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறானே, ஏதாவது சாப்பிட சொல்லுவோம்னு நினைக்கிறானுங்களா? பெரிய வீடுனாவே இப்படித்தான், மரியாதையே கிடையாது. அவனுக்கு என்ன பண்ணுவாங்க பாவம் தொழிலாளிங்க. ஜமீன்தார் எந்த நிலைமையில இருக்கிறாரோ, மனுஷனை பாக்குற நிலைமையில இருக்காரோ, இல்ல தம்பி ஜவாபா என்ன மரியாதை? ஜமீன்தார் ஆளுதான் ஆழ்த்தான். என்ன இங்க கணக்கு பிள்ளையா பொட்டாரா? என்ன சமாச்சாரம்? போய் பெரிய ஜமீன்தார்கிட்ட காளிமுத்துன்னு ஒருத்தவங்களை பார்க்க வந்திருக்காருன்னு சொல்லு. எதுக்காக பாக்கணும்? அட யாராவ வேலைக்காரங்கிட்ட எல்லாம் எதுக்கா பார்க்கணும் சொல்லணும் போல இருக்கு. தம்பி ராஜா கண்ணு போய் சொல்லுமா. என்ன ஜமீன்தார் ஐயா? யாரு? என்ன கும்பிடுறானுங்க?
இன்னைக்கு சாயந்தரம் நம்ம தோட்டத்துல ஆட்டுக்கடா சண்டா வச்சிருக்காங்களாம். அதுக்காக நம்ம சின்னையா கலந்துக்கணும்னு கேட்கறதுக்காக ஆட்கள் வந்திருக்காங்க. வர்றேன். ஐயா மன்னிச்சிருங்க, நான் வெளியூருங்க, எனக்கு தெரியாதுங்க, தப்பா நடந்து மன்னிச்சிருங்க. நானு ஜமீன்தார்னா உங்களை மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கலைங்க, நான் பார்த்ததில்ல. ஜமீன்தார்னு ஆட்டுக்கடா மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு பெரிய தலப்பாலாம் கட்டிக்கிட்டு இந்த சினிமாவில் ஒருத்தர் வருவார P.S. ஈரப்பான்னு அத மாதிரி இருப்பான்னு நினைச்சேன். நீங்க எங்களை மாதிரி தான் இருக்கீங்க. இதோ செய்ஜம் தெரிய வர்றாங்க. சரியா இருக்காரு, சினிமாவில் வர்ற மாதிரியா. கும்பிடுறேங்க. டேய் சண்முகம், யார் இவன்? அவர்கிட்ட கேட்ட அவருக்கு என்னங்க தெரியும், என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். என் பேர் காளிமுத்துங்க, எங்க அண்ணன் பேர் மருதமுத்து, எங்க அண்ணி பேர் மீனாட்சி, என் தங்கச்சி பேர் சிவகாமி. எங்க நிறுத்து, வந்த விஷயம் என்ன? அதுங்களா, எங்க மாமா உங்க ஜமீன்ல கல்யாண தரகனா இருக்கானுங்களாமே, அவங்கிட்ட நீங்க பொண்ணு பாக்குறதுக்காக பணம் கொடுத்தீங்களாம, உண்மைதானா? அவ இப்ப 3ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டானுங்க. பாவம், அது சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு நீங்க கொடுத்த பணத்தை எடுத்து செலவு பண்ணி பிடிச்சுங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ஏதோ தூள்ல கட்டி வச்சு குதிரை சவுக்கு எடுத்து தோலை உரிக்கிறதுல பெரிய ஆளாம, உண்மைதானுங்களா? சொல்லு சொல்லு. அப்படி உரிச்சு விடுவீங்கன்னு பயப்படுறான். நான் சொன்னேன், ஜமீன்தார்னா என்ன கொம்பா, அவர் நம்மள பாரு மனுஷன் தானே, காலம் கிடக்கிற கிடப்புல அதெல்லாம் ஒண்ணு நடக்காது அப்படின்னு சொன்ன. நான் சொன்னது சரிதானுங்களே? சொல்லு. அவன் மேற்கொண்டு பயப்படுறானுங்க. அதுக்காக தான் உங்ககிட்ட வந்து உங்க 2 பேருக்கு மத்தியஸ்தம் பண்ணி அப்படி விட்டுட்டு போலான்னு நினைச்சேன். பணம் என்னமோ செலவாகி போச்சுங்க, அவனுக்கு கொடுக்கறதுக்கு சக்தி இல்ல, உங்க பணம் க்ளோஸ். அப்படித்தான். என்ன சொல்றீங்க? மாமன்கிட்ட சொல்லு, நான் சொன்ன காரியத்தை 10 நாள்ல செஞ்சு முடிக்கல, தோலை உரிச்சிருவேன். ஜமீன்தாரியா, உங்க ஜமீன்ல எனக்கு ஒரு வேலை கொடுக்குறீங்களா? சார், யார் முரட்டு பையன்? சண்முகம், உனக்கு ஒரு வேலை கொடு. பலே காளி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சந்தோஷம். என் அண்ணன் பிறந்து இது வரைக்கும் அவர் முன்னால யாருமே தலை நிமிர்ந்து பேசினது கிடையாது. நான் பேசிட்டேன் இன்னைக்கு. பிரமாதமா பேசிட்டேன். வீரன் நானு. உன் மாமனை தைரியமா இருக்க சொல்லு, பணம் நான் தர்றேன். சரி, சந்தோஷம். நீங்க ரொம்ப சாது, பசுமாடு மாதிரி. உங்க அண்ணன் நம்மள மாதிரி போல இருக்குது இல்ல? ஆமா, எனக்கு ஜமீன்ல என்ன வேலை? அண்ணனுக்கு பாடி கார்டு. பாடி காட்டவா? மெய் காப்பாளன். அடியாளா? அது நமக்கு பழக்கப்பட்ட விஷயம். நான் விடுங்க, நான் அப்புறம் வர்றேன். நல்ல பிள்ளை. ஆண்டவன் பிரசாதம் வாங்கிக்க. இத நான் ஆண்டவங்கிட்ட வாங்கிக்கிறேன், நீங்க ஒண்ணும் சிரமப்பட வேண்டாம். பொண்ணு கொஞ்சம் நில்லு. ஆமா, நீ இவ்வளவு ஆத்திரப்படும்படியா நான் என்ன குத்தம் செஞ்சேன்? நான் தினம் கோயிலுக்கு வர நேரத்திலேயே நீங்களும் வரீங்க பாருங்க. ஆமா. அது முதல் குத்தம். அப்புறம் உங்க திருட்டு பார்வை இருக்கு பாருங்க, அது 2வது குத்தம். உங்களை மாதிரி வெளி வேஷங்களை கண்டாலே எனக்கு ரொம்ப கசப்பா இருக்கு. கசப்பா? இந்த பொண்ணு வாய் கசக்கிறது வியாதிக்கு அடையாளம். போத நேரத்துங்க, உங்க பட்டு சட்டியும் பவுன் நகை விளம்பரப்படுத்த கோயில தான் ஆரம்பிச்சா? ஓ, நீ இத சொல்றியா? பின்ன என்ன, இந்த காலத்துல பொம்பளைங்களை விட ஆம்பளைங்களுக்கு தான் நகை பைத்தியம் பிடிச்சிருக்கு. நடந்து வரத பார்த்தா நகைக்கடையே நடந்து வர்ற மாதிரி இருக்கு. இந்த பாரு, பொறாமப்படுறது பொம்பளைங்க கூடவே பிறந்தது. கடவுள் ஏதோ கொடுத்திருக்கான், அதை போட்டுக்கிறதுல என்ன தப்பு? கடவுள் நகையை மட்டும் தான் கொடுத்திருக்காரா? ஏன் ஆடு மாடு கோழி குஞ்சு இதெல்லாம் கூட கொடுத்திருப்பானே, அதுங்களை ஓட்டிக்கிட்டு கோயிலுக்கு வரதானே? பரவாயில்லையே, பேச்சு புத்திசாலித்தனமா தான் இருக்கு. அதுக்கு வருத்தப்பட்டு என்ன பண்றது? ஆமா ஆமா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? ஓ, கேளேன். நீங்க சாமி கும்பிட வரீங்களா, இல்ல உங்க அழக விளம்பரப்படுத்த கோயிலுக்கு வரீங்களா? இங்க பாருங்க, உங்க மூஞ்சில இருக்கிற பவுடரை வழிச்சு எடுத்தாலே 8 வீட்டுக்கு ரொட்டி சொல்லாமலா இருக்க. ஏதேது என் அழகு உன் மனசை அதிகமா கலக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு சமாச்சாரம், உன் வாயினால என்ன அழகுன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஐயோ, உங்க அழக பத்தி நீங்களே மெச்சுக்கிறத பார்த்தா நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். இனிமேலாவது கோயிலுக்கு வரும்போது போன புத்தியோட வராதீங்க. என்ன புரிஞ்சுதா? ஆமா, புரிஞ்சுது. நீ என் மேல எரிஞ்செறிஞ்சு விழுந்தாலும் எனக்கு உன் மேல வருத்தமே ஏற்படல. ஓஹோ, அப்படிங்களா? எதுக்காகவோ? நீ கோபமா பேசுற போது உன் சின்ன மூக்கு என்ன பாடுபடு தெரியுமா? நீங்க இப்படியே பேசிட்டு போனா உங்க கண்ணு என்ன பாடுபடும் தெரியுமா? ஜாக்கிரதை. ஊருக்கு புதுசு போல் இருக்கு. அப்ப நான் வரட்டுமா? உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு போங்க. போங்க, வழிய பாத்துட்டு. என்ன போக விட்டா தானே? ஏன், நான் என்ன உங்க கையை பிடிச்சிட்டா இருக்கேன்?
கைய பிடிச்சா தான் தேவலையா காலால பிடிச்சுக்கிட்டு இருக்க. என்ன இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.